ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தோசை மாவு, இட்லி மாவு வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஸ்நாக் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி மாவு வந்து கொஞ்சமாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கார சட்னி கொடுத்துடாதீங்க, சாஸ் வச்சே கொடுங்க, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தோசை மாவில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி இங்கே கோதுமை மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவைன்னா மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா, பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிற இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். குட்டி குட்டி பால்ஸாக இது வந்து எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா கையில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக போடலாம். எண்ணெயும் வந்து இதுக்கு அதிகமாக வந்து தேவைப்படாது. நம்ம பொரிக்கிற எண்ணெய் வந்து அவ்வளோவா, நம்ம பேக்கிங் சோடா வந்து நிறையா போட்டால் தான் வந்து பயங்கரமாக இழுத்துரும். நிறையா போட்டுறாதீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தோசை மாவு, இட்லி மாவில் வந்து புளிக்க வச்சுருப்போம், அதுவே போதும் தான். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போண்டா வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கார சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 to 7. நீங்கள் காஷ்மீரி மிளகு கிடச்சிதுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். அவ்வளோ காரம் உங்களுக்கு பிடிக்கலை, அவ்வளோ காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸில். அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிட வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்ம கார சட்னியும் போண்டாவும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.